வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். நீங்க ஹாரர் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுவும் ஒரே இடத்துல நடந்த பல அமானுஷ்யமான திகில் கதைகள். அந்த படம் தான் 2021ல ஒரு கொரியன் ஹாரர் அந்தாலஜி படமா வெளியான கோஸ்ட் மேன்ஷன். இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்லயே பிரைம் வீடியோவுல அவைலபிளா இருக்கு. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். கதை அப்படின்னு பார்த்தா இந்த படம் ஜிவு அப்படிங்கிற ஒரு வெப்டூன் ரைட்டரை சுத்தி தான் நடக்குது. அவரு புதுசா கதை வேணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்பதான் பழைய மர்மமான ரகசியங்கள் கொண்ட குவாம்லிம் அபார்ட்மெண்ட்டுக்கு அவரு போறாரு. அங்க இருக்கிற கேர்டேக்கர் அந்த அபார்ட்மெண்ட்ல நடந்த அமானுஷ்யமான சம்பவங்களை ஒவ்வொரு ரூமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரூம் 504ல குழந்தைங்க சம்பந்தப்பட்ட மர்மம், ரூம் 604ல வேகமா பரவுற டாக்ஸிக் மோல்டு, ரூம் 708ல உயிரோட இருக்கிற மாதிரி தோன்ற மேனிகுயின் அப்படின்ட்டு ஒவ்வொரு ரூம்லயும் வித்தியாசமான ஹாரர் அனுபவம் அவருக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் அந்த அபார்ட்மெண்டோட உண்மையான ரகசியத்தை அவரு எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு, கடைசியா என்னதான் ஆனிச்சு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வெறும் தனித்தனி ஹாரர் கதைகளா மட்டும் இல்லாம படத்துல வர 5 கதைகளுமே ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகியிருக்கும். அது நல்லாவே இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா ஸ்டோரி 2ல வர பார்மாசிஸ்ட், ஸ்டோரி 4ல வர மோல்டு, இது நல்ல கிரீப்பியாகவும் டென்ஷனாகவும் இருந்துச்சு. படத்துல நடிச்ச நடிகர்கள் பர்ஃபார்மன்ஸ் வைஸா நல்ல நம்பகத்தன்மையை நமக்கு ஏற்படுத்துறாங்க. அந்த குவாம்லிம் அபார்ட்மெண்டோட பழைய மற்றும் அழுக்கான அட்மாஸ்பியர் நமக்கு நல்ல ஹாரர் அனுபவத்தை ஏற்படுத்துது. படத்தோட டார்க் சினிமாட்டோகிராபிக், சவுண்ட் டிசைன், மேனிகுயின் மாதிரியான பிராக்டிக்கல் எலிமெண்ட்ஸ், இது எல்லாமே படத்துல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்குது. குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா கதைகளும் ஒரே மாதிரி இல்ல. ரூம் 504 ஸ்டோரி ப்ரிடிக்டபிளாகவும் ஸ்லோவாகவும் இருக்குது. கேரக்டர் டெப்த் குறைவா இருக்கிறனால கதாபாத்திரத்துக்கு என்ன ஆக போகுதோ அப்படின்னு ஒரு பதற்றம் நமக்கு எமோஷனலா ஏற்பட மாட்டுக்குது. படத்தோட கடைசியில வர சூப்பர் நேச்சுரல் காட்சிகளுக்கு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் இவங்க கொடுக்காதனால அது ஒரு குறையாதான் படுது. சில இடங்கள்ல சைக்கலாஜிக்கல் ஹாரருக்கு பதிலா சடன் ஜம்ப்ஸ்கரை இவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. மொத்தத்துல இந்த படம் பெரிய கோரான இல்லனா காம்ப்ளிகேட்டடான சைக்கலாஜிக்கல் ஹாரர் படம் கிடையாது. ஆனா படத்துல கிரீப்பி அட்மாஸ்பியர், 5 கதைகளும் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகியிருக்கிறது, நல்ல சஸ்பென்ஸ், இதெல்லாம் நல்லாவே இருக்குது. சில ஸ்லோ மற்றும் ப்ரிடிக்டபிள் போர்ஷன் இந்த படத்துல இருந்தாலும் ஹாரர் ஃபேன்ஸ் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். 10க்கு 6.2 ரேட்டிங் கொடுக்கலாம். இப்ப இந்த படம் தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எனக்கு நல்ல மோட்டிவேஷனா இருக்கும். இந்த படம் பத்திய உங்களோட கருத்தை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.